இல்ல ஏதோ அண்டாக்குள்ள கை விடுற மாதிரி. கையை பிடிக்காது, நானே கை விடுறேன். கிடைக்குமா? ஏங்க என்னங்க இது ரொம்ப டெரரா இருக்கு. Saubhagya Home and Kitchen Appliances and Lexco Holidays presents Behind Notes Prajanan Sandra Fans Festival, powered by MCR Pure Cotton Club, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Next Phase, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Velamal Nexus. Cute actually வந்து நான் வாட்டர் மெலனுக்கு கொடுக்குறேன். சரி அப்படி கண்ணை ஓபன் பண்ணுங்க. பிரச்சனை கண்ணை ஓபன் பண்ணிடலாம். கையில அவங்க தூக்கி கொடுக்குறாரு உங்க கையிலேயே. லைட்டா ஏச்சா ஏங்க இதெல்லாம் மோசமா இருக்கு. எனக்கு த்ரெட்ஸ்லாம் வந்தது அந்த ஒரு வீடியோ நான் போட்டதுக்கு. மூஞ்சில நான் சொன்னேன் சரிப்பா என்னோட வீட்டு அட்ரஸ் தரேன், நீ முடிஞ்சா வானா. அதுக்கப்புறம் ரிப்ளை இல்லை, எல்லாமே இந்த 0 அக்கௌண்ட்ஸ். அதனால அது ஃபேக் அக்கௌண்ட்ஸ். ஐ ஃபீல் சாண்ட்ரா இஸ் அ கேம் சேஞ்சர் இன் பிக் பாஸ். அது அந்த ஷோவோட கிரெடிபிலிட்டி போயிடும். அது காட்டப்படாதனால அவங்க பேடுன்னு கிடையவே கிடையாது. ஐ நோ ஹவு வாட் கைண்ட் ஆஃப் அ உமன் ஷி இஸ், எவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஏன்டா இப்படி பண்ணுறான், நிஜமா என்னடா நடக்குது, ஏன்டா இப்படி வாழ விட மாட்டாங்களாடா, ஏன்டா இவ்வளோ போட்டு அடிக்க இவ்வளோ விஷயம் நான் சொல்லலாம் ஆஷா. இந்த ப்ராப்ளம் என்னன்னா பிரஜன் ஆடிங். Saubhagya Home and Kitchen Appliances மற்றும் Lexco Holidays presents Behind Notes Prajanan Sandra Fans Festival, powered by MCR Pure Cotton Club, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Next Phase, Air Fiber Wi-Fi, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform மற்றும் Velamal Nexus. இந்த ரவுண்ட் வெச்சாலே ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். நம்ம தான் அடமான போல இருக்கேன். ஒருத்தரை நான் கூட்டிகிட்டு வரேன், கை பிடிச்சி இங்கே வாங்க ஃபஸ்ட்டு. ஓகே ரெடி. பிரஜன் வாங்க, இப்படியே வாங்க. மைக் அந்த டேபிளில் வச்சுக்கலாம், நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வாங்க, இங்கே தான் இருக்குது பாக்ஸ். அப்படி உள்ளே உள்ளே போட்டால் தான் என்ன காயின்னு தெரியும். ரெடி. டச் பண்ணி அந்த காய் தொட்டு பார்த்துட்டு என்ன ஃப்ரூட்ஸா வெஜிடபிள்ஸா என்ன சௌச்சவா ஒண்ணுமே இல்ல, எதுல ஒண்ணு தொட்டேன். ஆனா அது இல்ல ஏதோ அண்டாக்குள்ள கை விடுற மாதிரி. ஐயா ஐயா என்னம்மா ஒரு முருங்காக நீ இந்த சவுண்ட் கொடுக்குற, ஓடி வாமா. முருங்காவா அது? வாட்டர் மெலனா? ஐயா வாங்கய்யா, டப்புன்னு போங்கய்யா. நீங்க கையை பிடிச்சி இழுத்து உள்ளோட பயமா இருக்கு. சத்தியமே என்னன்னு தெரியல. என்ன நாய்க்குட்டியா? கையை பிடிக்காது, நானே கை விடுறேன். கிடைக்குமா? ஏங்க என்னங்க இது ரொம்ப டெரரா இருக்கு. லைட்டா சாண்ட்ரா நீ என்ன பிஞ்ச் பண்றியா? மெல்ல வெயிட் பண்ண, நான் சேஃப்டியா தொத்துக்கிறேன். ஏச்சா ஏங்க இதெல்லாம் மோசமா இருக்கு. வெயிட் பண்ண, என்னன்னே தெரியல. அது ரைட், அப்படி அந்த சைடு. ஐயா என்னவாக இருக்கும், மைக்கில் சொல்லுங்க. கீரியா இருக்கும் இல்லை எலியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, உங்களை பொறுத்த இருக்க பிக் பாஸ் வீட்டில் யாரு கீரி பிள்ளைன்னு நினைக்கிறீங்க? அது அவங்களே சொல்லட்டும். ஐயா என்ன கோத்து விட்டுருவாங்க போல இருக்கு. சரி என்னவாக இருக்கும்? இல்லை எனக்கு தெரிஞ்சு அது கடிக்கிற மாதிரி தெரியல, ஆனால் கிட்ட என்ன தெரியல, ரொம்ப சாஃப்டாக இருக்க மாதிரி தெரியல, கடிக்கிற மாதிரி தெரியல. கடிச்சா எப்போ கடிச்சிருக்கோம்? பிக் பாஸ்ல கூட போனீங்க. கரெக்டு சார். உள்ள போனால் தான் தெரியுது யார் கடிக்கிறா யார் உதைக்கிறான்னு ஒன்றும் புரியல. வாங்க பிடிச்சி ஏதாவது விட்டுட்டு அவ்வளோதான், லைட்டாக டச் பண்ணுங்க. என்னது இது? ஐயா ஓப்பன் பண்ணிடலாம். இப்படி எலி இருக்கா? இப்படி ஒரு எலி இருக்கா? என்னமோ கேட்டுட்டு இருக்காரு. கியூட். பிக் பாஸ் வீட்ல யார் கியூட் நினைக்கிறீங்க? மைக்ல சொல்லுங்க. பிக் பாஸ் வீட்ல ரொம்ப கியூட்டா விஜய் சேதுபதி சார். ஐயா அது ஒரு நண்பர்லாம் அலௌட் இல்லைங்க. ரொம்ப கியூட்னா ஒரு குழந்தை மாதிரி இருந்தது. கியூட் ஆக்சுவலி வந்து நான் வாட்டர் மெலனுக்கு கொடுக்குறேன். சரி அப்படி
அவங்க என்னன்றாங்க, இந்த எலி மாதிரி வீட்டுக்குள்ள போய் அங்கங்க பேசக்கூடியவங்க யாருன்னு கேக்குறாங்க. நல்ல கேள்வி. நான் ஒன்று சொல்லட்டா சோபனா, ஆக்சுவலி இதுதான் எங்களுக்கு டாஸ்கா உள்ள கொடுத்துட்டு இருந்தாங்க. திரும்பவும் நீங்க வந்து அதுவே பண்றீங்க. சும்மா லைட்டா இல்ல என்ன நான் சொல்றேன் எதுக்கு சொல்லுங்க பிரஜன். கனி பண்ணிட்டு இருந்தாங்க, பார்வை பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வெளியே போயிட்டு தான் அதிகமா இந்த மாதிரி வேலை பண்ண வியானா ரம்யா. ஓகே ஓகே ஃபைன். கண்ணை கட்டுங்க ப்ளீஸ். ரிமூவ் திஸ். லைஃப்ல நம்மளுக்கு அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். உள்ள எடுங்க, டச் பண்ணுங்க. நீங்க தான் அசால்ட் பண்றீங்களே. இல்லைங்க, ரொம்ப ஈஸி இது. ஐயா பிரஜன், இந்த ரவுண்டுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாம மாதிரி இருக்கீங்க. சூப்பர். அவங்க அட்லீஸ்ட் டச் பண்ணிட்டாங்க. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. 1 at a time 1 at a 2 time. அதாவது ஒரே தொட்டில 2 பேரும் அட் அ டைம் கைவிடுமே. பிக் பாஸே ஒண்ணா தான் போயிருக்காங்க. சாண்ட்ரா ஆக்சுவலி டச் பண்ணிட்டாங்க. நீங்க கண்ணை ஓபன் பண்ணிடுங்க. நீங்க ஓபன் பண்ணிடலாம். அவர் தான் இன்னும் டச் பண்ணல. ஐயோ, என்னது நைஸ் ஒன்னா. எனக்கு என்னமோ எனக்கு கை விடுறதே பயமா இருக்கு சத்தியமா. ஐயா ரொம்ப அசால்ட். டப்புன்னு தூக்கிடலாம். தூக்கலாமா? நாளைக்கு வரை ஷூட்டிங் வேற இருக்குங்க. கை கடிச்சு வச்சிரு போகுது. அதாவது எல்லா நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் உள்ள. இப்போ ஓபன் பண்ணுங்க. இப்போ ஓபன் பண்ணுங்க. ஏங்க என்ன கல்லு மாதிரி இருக்குது? கல்லு உப்பா? கல்லு உப்பு இல்லைங்க, இவ்வளவு ஹார்டா இருக்கு. அப்படி என்னது அது? ஓபன் பண்ணி பாருங்க. ஐயா ஓபன் பண்ணுங்க. சோ பிக் பாஸ் அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். சரி, பிக் பாஸ் வீட்ல யாரு? நானே கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி இந்த கேள்வி கேட்குறேன். பச்சோந்தி அப்படின்ற ஒரு விஷயம் பிக் பாஸ் வீட்டில் நீங்கள் யாராக சொல்ல விரும்புறீங்க? இட்ஸ் ஜஸ்ட் அ கேம். நான் வந்து வியானாவை சொல்லுவேன். பிகாஸ் என்னன்னா, என்கிட்ட வந்து ஒரு வாட்டி பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து அங்கே ஏதாவது பிரச்சனை நடக்கும், அந்த குரூப்பில் ஏதாவது பிரச்சனை நடக்கும், என்கிட்ட வந்து பேசுவாங்க. பேசிட்டு டக்குன்னு வந்து அங்கே 11 பேர் இருக்காங்க, நம்ம இங்கே யாருமே இல்லை, நாங்கள் வந்து 2 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த நாள் காலையில் பார்த்தா அங்கே போய் உட்காந்துருப்பான். ஓகே, அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு அவங்க கிட்ட. சரி சொல்லுங்க, யாரு உங்களை பொறுத்துக்கு யாரு? இந்த வாலு, இந்த காலு, இந்த தலை, இந்த டிசைன்லாம் பார்க்கும்போது யார் ஃபர்ஸ்ட் ஒரு பேர் சொன்னீங்களா? ரம்யாவா? ஷுவரா? ரம்யா கொடுத்துடலாமா? ஏன் ஆடியன்ஸ் சைட்லேருந்தே வந்துருச்சு. சூப்பர். கண்ணை கட்டுங்க. அடுத்த ஐட்டம் கொண்டு வாங்க. இது நீங்க ஃபர்ஸ்ட் டச் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் கேள்வியை கேட்குறேன். இருங்க சாண்ட்ரா, நீங்க எல்லா ரவுண்டும் நீங்க தான் டச் பண்றீங்க. பிரதர், என்ன பேக் வாங்குறீங்க? எவ்வளவு ஒரு தைரியமான மனிதர் நீங்க. முதல்ல அது என்ன ரியாக்ஷன் பார்த்தா நான் தொடர்றது. ஐயா உங்களை வேற கூப்பிடுதா ஐயா? உள்ள உள்ள உள்ள. என்னது இது நக்குது? பாம்பா இருக்குமோ? கடிக்குமா? கடிக்காதல? உஸ் உஸ்ஸா இருக்குமோ? ஓகே, அப்ப பிரஜன் நீங்க பிரஜன் கண்ணை ஓபன் பண்ணுங்க. பிரஜன் நீங்க கண்ணை ஓபன் பண்ணிடலாம். ஓகே ஓகே, பிரஜன் கண்டுபிடிச்சிட்டார் ஆல்மோஸ்ட். கையில அவங்க தூக்கி கொடுக்குறாரு உங்க கையிலேயே. ஐயா என்னம்மா, என்னவா இருக்கும்? ஏதாவது கெஸ் இருக்கா? கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, ரிமூவ் பண்ணிடலாம். வெடிகுண்டோட ஆரம்பிக்கிற ஒரு விஷயம் முடிக்கும் போது நல்லபடியாக நம்ம இந்த ரவுண்ட் முடிக்கணும் இல்லையா? பிக் பாஸ் வீட்டில் யாரு ரொம்ப அழகா இதே போல நன்றி உள்ளவங்க இருந்தவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? தனித்தனியாக சொல்லணும். அம்மா நீங்க சொல்லாதீங்கம்மா, ஒரு ஷோ கஷ்டப்பட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இருங்கம்மா, அவங்க யோசிச்சு சொல்லட்டும். எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வீட்டில் ரொம்ப ஜென்யூனாக சொல்கிறேன்னா அப்போ இப்போ வரைக்கும் இருந்தது எனக்கு தெரிஞ்சு விக்ரம் தான். விக்ரம். ஓகே, சூப்பர். நீங்க? விக்ரம் தான். உங்களுக்கு விக்ரம் தான். ஓகே ஃபைன், சூப்பர். ஓகே, செம்ம ஹேர் ஸ்டைலோட அழகா இருக்காங்க. உள்ள பயங்கர சாஃப்ட், ஆனா வெளியில பார்க்கிறதுக்கு பயங்கர ரஃப் பீஸ். ஐயா வாங்கய்யா. 2 பேர் அட் அ டைம். ஆமா. கல்யாண டைம்லலாம் ஐயா, அந்த கல்யாண டைம்லலாம் இந்த ரிங் எல்லாம் போட்டு விளையாடுவோம்ல, அப்பெல்லாம் 2 பேரும் ஒரே கை தானே போடுவோம். ஐயா கையை உள்ள விடுங்கய்யா. நாங்கெல்லாம் ரிங் எல்லாம் போட்டதே கிடையாதுங்க, நீங்க வேற. சூப்பர் சாண்ட்ரா. என்ன இவ்வளோ ரஃப்பாக இருக்குது ஸ்கின்னு? அதுதான் நான் சொன்னேன், உள்ள சாஃப்ட் வெளியில் பயங்கர ரஃப்னு. இப்போ சாண்ட்ரா கூட சாஃப்ட் ஆகுறாங்க, ஆனால் நல்லவங்க தான்.
ரொம்ப ரஃப்பாக இருக்கே. அப்படியே ரைட் எடுங்க சாண்ட்ரா. ரைட். அப்படியே கீழே போங்க. தட்ஸ் ஆல். அதாவது சாண்ட்ரா பிரச்சனை பார்த்து பாவம் வேண்டாமா, குத்துதான். என்னவாக இருக்கும்? கீரி ரொம்ப ஹார்டாக இருக்கு. கீரியா? அந்த ஏதாவது கெஸ்ஸஸ் இருக்கா? ஒரு கெஸ் இருக்கு. சரி, சாண்ட்ரா கண்ணை ஓப்பன் பண்ணுங்க. சாண்ட்ரா ட்ரை பண்ணுறீங்களா? அவர் கையை பிடிச்சு எப்படி திரும்பின டைமில் அந்த நாளில் கை பிடிச்சிங்களோ அதே மாதிரி பிடிச்சி கெட்டிமா உள்ளே விடுங்க. இதுக்கெல்லாமாங்க கொலை குத்தமாக இருக்கு. ஆமாம், அதுக்கு தானே 19 வருஷம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இப்போ மனைவி எப்படின்னு புரியுதா? இப்போ புரியுது. அதுக்கு தான் சொன்னேன் நான். இது அந்த கீரி கிடையாது, பட் என்னன்னு சொல்ல தெரியல. ரொம்ப ஹார்டாக இருக்கு ஒரு மாதிரி ஸ்கின். கண்ணை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு என்னன்னா சாஃப்ட், வெளியில் பயங்கர ரஃப், அந்த மாதிரி ஒரு பீஸ் யார் பிக் பாஸ்ல தப்புன்னு சொல்லுங்க. வெளியே வந்து உள்ள சாஃப்ட், வெளியே ரஃப். பார்க்கறதுக்கு அப்படி, ஆனால் வெளில பயங்கர டெரர் பீஸ். யார்? எனக்கு தெரிஞ்சு அது வந்து கானா வினோத் தான். ஓகே, உண்மையில ஒரு சாஃப்ட் தான். வெளியேனா அந்த பிரச்சனைகள் வருமா மட்டும்தான் அவர் வந்து பேசுவாரு. அடுத்து எனக்கும் கானா வினோதுக்கு அந்த ஜம்புலிங்கத்தில் 2 பேர் அடிச்சாரு. நான் கிட்ட போனேன், ஆனால் அடுத்த செகண்ட் அண்ணா சாப்பிட டீ சாப்பிடா அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு நீங்கள் யார் சாண்ட்ரா சொல்வீங்க? நான் விக்ரம சொல்லுவேன். அவர் உள்ள வந்து பயங்கர சாஃப்டான அந்த கேமுக்காக அவர் ரொம்ப ரஃபாக காட்டிக்கிட்டாரு. ஓகே, சூப்பர். ஸோ பிரஜன் ஓப்பன் பண்ணுங்க கண்ணை. உள்ள வாட்டர் மிலனா? அவருக்கு ஒரு ஹாய் சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா அந்த ஓனர்கிட்டே ஒப்படைச்சுங்க. நல்லா இருந்தால் சரி தான். ஸ்பெஷலி ஐ திங்க் உங்க நேம் சொல்லுங்கப்பா. தேங்க்யூ so much to Shiva. one more time அவருக்கு கை தட்டல் கொடுத்தலாம். தேங்க்யூ. உங்க 2 பேருக்காகவுமே ஒரு ஸ்பெஷல் gift hamper from Next Phase Next Generation Skincare using small molecule science for Gen Z audience. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க ஆஷா? ஆஃப்டர் so many years, nice to see you back. எப்படி போயிட்டு இருக்கேலாம்? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் சினிமாவில் இல்லாமல் இருக்கேன், அதில் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ஆஹா, இந்த பதிலை நாங்கள் எதிர்பார்க்கல. இல்லை இட்ஸ் நாட் லைக் தட். எனக்கு இண்டஸ்ட்ரியில் இன்னும் நான் டச்சில் இருக்கேன், பட் ஐ எம் நாட் ஒர்க்கிங் இன் த ஃப்ரண்ட் அண்ட் ஐ ஒர்க் இன் த பேக் எண்ட் எப்பயாச்சும். அது எங்கே ஒர்க் பண்ணாலும் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கே ஒரு ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இல்லை அதனால தாங்கிக்க முடியாதனால அது வந்தது. ஆமாம், இல்லைன்னா அது வந்திருக்காது. ஐ ரெஸ்பெக்ட் தட் கம்ப்ளீட்லி. ஸோ சொல்லுங்க, அழகான ஒரு தருணம், அவங்களுக்கான ஒரு ஃபேன்ஸ் மீட், அவங்களுக்காகவே வந்திருக்காங்க. அண்ட் யூ பீன் லைக் அந்த ஒரு சப்போர்ட் எப்பவுமே அது என்ன சொல்கிறது, ஆத்மார்த்தமாக இருக்கணும். அது ரொம்ப அழகாக அந்த ஃபேமிலிக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃபியூ வேர்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து பிரஜன் அண்ட் சாண்ட்ரா வந்து ஒரு 20 years ஐ நோ தெம். அண்ட் சாண்ட்ராக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம், குழந்தைக்கப்புறம் there's a lot of things she went through. I also went through the same thing. ஸோ அப்போ அந்த டச் இல்லை, பட் I am still in touch with them. இவங்க பிக் பாஸ் போகிறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமாலேருந்து ஐ ஸ்டார்ட் சீயிங் த ஷோ. வைல்ட் கார்டில் இவங்க வராங்கன்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம், உள்ளே போனதுக்கப்புறம் தான் ஐ ஹேவ் தேர் நம்பர்ஸ். பட் உள்ளே போனோன்னு எனக்கு கால் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஐ ஸ்டார்ட் சப்போர்ட்டிங். ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். பட் தலைமை எவிக்ட் ஆனதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கதறினது அவர்கிட்ட தான். ஸோ எனக்கு வந்து ஐ ஃபீல் சாண்ட்ரா இஸ் அ கேம் சேஞ்சர் இன் பிக் பாஸ். ஷீ டிட் ஹர் பெஸ்ட், அப்படி தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் நாட் பிகாஸ் இவங்க இருக்காங்க, இல்லை நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிலாம் கிடையாது. ஃப்ளாஸ் இருந்தது, பட் இருந்தாலும் தூக்கி வச்சது, ஒரு ஷோ திருப்பி எல்லோரும் பார்க்கணுன்னு ட்ரை பண்ண வச்சது, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹர் கேம். ஸோ அதனால இட் வெண்ட் லிட்டில் இன்ட்ரெஸ்டிங். அண்ட் மற்றபடி ஐ திங்க் திஸ் ஷோ இஸ் அ வெரி வெரி நைஸ் ஷோ. அண்ட் த்ரூ திஸ் ஷோ I've got them back again. அப்படிதான் I think. Okay. They know that. Through this show only I got them back. I went to her house. I was with her, the kids. I met him. So இந்த கனெக்ஷன் எனக்கு கொடுத்தது I think Big Boss show and I thank them for that. அவ்வளோதான். நைஸ். அதாவது என்னதான் அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் கொஞ்சம் பேசாமல் நடுவில் பி பிஸி, பட் அதை நம்பி ஒரு விஷயத்தை குழந்தைங்களே கொடுத்துட்டு போயிருக்கீங்க அப்படின்னும் பொழுது வேர் இட் ஸ்டார்டட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு விஷயம் சொல்லுங்கள். ஐ திங்க் ஆஸ் அ மாம் நீங்கள் தான் சொல்லணும். ஆக்சுவலி வந்து இவங்க நான் எவிக்ட் ஆகி நான் வெளியில் வரும்போது, அந்த வீட்டுக்குள்ளே நான் வரும்போது சடனாக சர்ப்ரைசிங்காக உள்ளே வந்தாங்க. அது வரைக்கும் எனக்கு தெரியல. ஆஷா வந்து இவளுக்கு தெரியாது. பிரஜன் என்ன சொன்னார்னா, நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், சாண்ட்ரா வெளில வந்துட்டா, ஸோ நீ வீட்டுக்கு போயிடு, இதுவரை சொல்லிட்டு பாய்னு வச்சுட்டு போயிட்டான். அவ்வளோதான். இதான் கான்வர்சேஷன் நடந்தது. ஒன்றுமே பேச முடியல அவரால். he was going inside, she got evicted. I thought okay, I have to be there. So because she's gone through so much. நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயம் வெளில காட்டப்படாது, அது அந்த ஷோவோட credibility போயிடும். அது காட்டப்படாதனால அவங்க பேடுன்னு கிடையவே கிடையாது. ஐ நோ ஹவு வாட் கைண்ட் ஆஃப் அ உமன் ஷி இஸ்
எவ்வளோ ஸ்ட்ராங்கு, எவ்வளோ பேரை உடச்சி வெளில வருவான்னு எனக்கு தெரியும். அதனால ஐ வாண்டட் டு பி வித் ஹர் ஆல்வேஸ். அதனால தான் நான் வந்து ஐ ஸ்டில் கீப் சப்போர்ட்டிங் ஹர். வாவ், such a sweet friendship. ஸோ சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க பிரஜன். இல்லை இல்லை எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆஷா. என்னென்னா ரொம்ப வருஷம் வெளியே போனோம், மீட் பண்ணோம், வெளியே டின்னர் போனோம், ஃபேமிலியில் வரணும், அந்த வைப்பு எங்களுக்குள்ளே கிடையாது. பட் இருந்தாலும் பல வருஷம் முன்னாடி இஸ்பானி சென்டரில் ஒரு சின்ன ஒரு இதில் ஒரு இன்டர்வியூவில் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவளும் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டா, ஃபேமிலி லைஃப் அது எக்ஸட்ரா. பட் இன்றைக்கும் நாங்கள் பேசும் எடுத்து என்ன மச்சான் எப்படி இருக்கேன், அதாவது அந்த வார்த்தை வந்து எல்லார்ட்டையும் வந்துடாது. நான் நிறைய விஷயம் நான் எவிக்டாக வெளியே வரும்போது நான் வெளியே வந்தேன்னா அவள் எடுத்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி அழுதா. டக்குன்னு ஒரு ஆள் அழும்போது எனக்கு ரொம்ப நாள் கழித்து பேசும்போது அழுவது எனக்கு அவள் அந்த ஆஷாவுக்கு வந்து என் மேலேயும் என் ஃபேமிலி மேலேயும் ஒரு விமனாக இருக்கும்போது அவ்வளோ விமனாக இருந்திருக்கா, நிறைய கோத்ரூ பண்ணிக்க அவ்வளோ கஷ்டத்தை. இதெல்லாம் பார்க்கும்போது அவள் இவ்வளோ வாட்ச் பண்ணி இவளுக்காக சப்போர்ட் பண்ணி வரும்போது நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை சாண்டா ஒரு மணி வீட்டுக்கு வா, ஏன்டா இப்படி பண்ணுறான், நிஜமாக என்னடா நடக்குது, ஏன்டா இப்படி வாழ விட மாட்டாங்களாடா, ஏன்டா இவளை போட்டு அடிக்க, இவ்வளோ விஷயம் நான் சொல்ல ஆஷா. இந்த ப்ராப்ளம் என்னன்னா பிரஜன் ஆடிங் இந்த ஆடியன்ஸோட கமெண்ட்ஸ் இருக்குது தெரியுமா. நான் பர்பஸாக எல்லாருக்கும் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஃப்ரீ டைம் ஓகே நான் பண்ணுவேன், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஐ டோன்ட் கிவ் அ டேம் மாதிரி தான். என்னன்னே தெரியல பிக்சர், ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் எப்படி இவ்வளோ ஒருத்தங்களை ஹேட் பண்ண முடியும், எனக்கு அதுதான் வந்து இட் ஷாக் மீ. ஸோ அதனால தான் ஐ வாஸ் சேயிங், நான் கலாய்ப்பேன் மச்சான், அவனுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆச்சுன்னா நீ பார்த்துக்கோ அப்படின்னு நான் வந்துட்டு சொல்லிட்டேன். நானும் அதான் சொன்னேன், அதான் இப்போ சொன்ன ஷோப்னா கேட்டா அது வந்து ஆடியன்ஸாக கலாய்க்கிறது கிடையாது சத்தியமாக. இவங்க வரும்போது இவ்வளோ ஹார்ட் வெல்கமாக லவ் கொடுக்குறாங்க. அந்த பிஆரில் வந்து அவங்க எடுத்து ஒரு பேஜாக ஃபாலோவர்ஸ் இல்லாமல் எடுத்து என்ன டேக் பண்ணுறதும் என்ன சப்போர்ட் பண்ணது, எங்களை சப்போர்ட் பண்ண ஆஷாவை வந்து பேசினாங்க. பட் நாங்கள் ரெடி ஃபேஸ் பண்ணுறதுக்கு, நம்ம தப்பே பண்ணலையே, கேமை கரெக்டாக உண்மையாக ஆடணும். உண்மையாக இருந்தால்தான் இவ்வளோ சப்போர்ட் கிடச்சிருக்கு. இந்த சப்போர்ட்டே போதும், டைட்டில் தேவையே கிடையாது. நடந்தால் 4 பேர் நம்மளை வந்து கை கொடுத்து ஹக் பண்ணி பேசணும். நம்மளை பார்த்து பயந்து யாரும் ஓடக்கூடாது. நம்ம சம்பாதிச்சு அந்த விஷயம் தான் வாழ்கிறதுக்கு ரெஸ்பெக்ட் தான், செல்ஃப் ரெஸ்பெக்ட், அது கிடச்சா போதும். அண்ட் ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் வில் ஏர் திஸ் ஆர் நாட், ஐ டோன்ட் கேர். எனக்கு த்ரெட்ஸ்லாம் வந்தது அந்த ஒரு வீடியோ நான் போட்டதுக்கு. மூஞ்சியில் நான் சொன்னேன், சரிப்பா என்னோட வீட்டு அட்ரஸ் தரேன், நீ முடிஞ்சா வானா. அதுக்கப்புறம் ரிப்ளை இல்லை, எல்லாமே இந்த 0 அக்கௌண்ட்ஸ், அது ஃபேக் அக்கௌண்ட்ஸ். அதுதான் சொல்கிறேன்ல, என்னன்னே ஒருத்தங்களை பற்றி தெரியாமல் இவ வந்து நிறைய விஷயம் எங்ககிட்ட வெளில வந்து சொன்னா, விச் வி கான்ட் டெல் நவ். அது ஒரு டைமில் தே வில் கம் டு நோ. ஸோ லெட் தெம் செலிப்ரேட் வாட் எவர் இட் இஸ், பட் வி ஆல் நோ வாட் த ட்ரூத் இஸ். அவ்வளோதான், ட்ரூத் வில் கம் அவுட் ஒன் டே, அவ்வளோதான். ஓகே, வி ரெஸ்பெக்ட் தட். அண்ட் இன்னொன்று, இப்போது சாண்ட்ரா சில விஷயங்கள் சொல்லும் பொழுது தான் தெரியுது, நாட் ஜஸ்ட் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் பிக் பாஸ், பட் ஜென்ரலாகவே ஐ திங்க் நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்துருக்காங்க, கடந்து வந்திருக்காங்க, யூனோ இன்க்ளூடிங் அ பிரதர் அண்ட் யூனோ அ பாஸ்ட் லைஃப், எவ்ரி திங். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ட்ராமாவாக ஒவ்வொரு வாட்டியும் தாண்டி வரும்பொழுது சம்டைம்ஸ் அந்த இம்பேக்ட் இன்னமும் இருக்கும்வாங்கல்ல, சின்ஸ் யூ பின் வித். ஸோ இது வந்து இன்றைக்கி ஈஸியாக நீங்கள் சொன்ன மாதிரி ஜஸ்ட் பை ஒரு 4-5 கமெண்ட்ஸ் போடுறவங்க, அதுலேருந்து ஒரு 10, அதுலேருந்து ஒரு 50 கமெண்ட்ஸ் இப்படியே தான் வரும். ஸோ திஸ் இஸ் நத்திங். பட் ஹவு டு யூ லுக் அட் திஸ்? இன்னைக்கு அவங்களுக்கான ஒரு விஷயத்தை அவங்க நிறைய சொன்னாங்க இல்லையா, இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்காக ஒரு விஷயத்தை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் உள்ளே போயிருக்கேன், பட் ஷீ இஸ் நாட் பாதர்ட் அபவுட் வாட் த நேம் ஷி ஹஸ் காட் நவ். என் ஹஸ்பண்ட்காக நான் போனேன், என் ஹஸ்பண்ட்கான இடத்த அவர் பிடிச்சிட்டாரு, அண்ட் தட் இஸ் வாட் ஆல் ஷீ வாண்ட்ஸ்ன்னு ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு அடுத்த கேள்வி அவங்க விட்டு த்ரோ பண்ண முடியல. தட் இஸ் வாட் த ஃபேக்ட் இஸ். I agree to it. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல ஆஷா, ஹவு டு யூ லுக் அட் தட்? when I heard about your brother's story also, ஸோ இதெல்லாம் வந்து கடந்து போகிறதுக்கு it takes some time இல்லை. ஸோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஆஷா? ட்ராமா வந்து ஒரு கேம் ஒன்று அஃபெக்ட் பண்ணுதுன்னா அது வந்து அவள் ஷோ ஸ்டார்டிங்லேருந்து இஃப் யூ சி அவளுக்கு எங்கேயுமே அந்த ட்ராமா வந்ததே கிடையாது. அவள் என்னைக்கு கீழே தள்ளப்பட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் ஆனாலும் அதுக்கப்புறம் தான் அந்த மேபி அந்த ஓல்ட் ட்ராமாஸ்லாம் வந்து தான் ஷி காட் ஸ்கேர்ட். இல்லை சும்மா இஃப் யூ ஜஸ்ட் சி தி எபிசோட் நீங்கள் பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு எபிசோட்லையுமே ஷீ வில் பி எமோஷ்னல், ஷீ இஸ் வல்னரபிள். அதாவது அழுமூஞ்சிக்கும் வல்னரபிளுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஷீ கெட்ஸ் ஈஸிலி அட்டாச்ட். யாராவது சொன்னாங்கன்னா ஷீ வில் கெட் எமோஷ்னல். அது வந்து பீப்புள் டோன்ட் சென்ஸ் இட். ஐ சி ஹர் ட்ராமா ஆஸ் ஷீஸ் கம் வெரி ஸ்ட்ராங் வே. அதுக்கும் இந்த ஷோக்கும் ஐ டோன்ட் திங்க் ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும் போது ஆப்வியஸ்லி உனக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வரும். ஸோ எல்லாமே மைண்டில் ஓடும், சும்மா உட்காரும் போது ஓடும். அது அட்ஸ் அ ஃபார் எவர் ஸ்கார் மாதிரி, அது ஒன்றுமே பண்ண முடியாது. பட் ஐ திங்க் ஷீஸ் கம் அ லாங் வே. டாப் 5 வந்ததே வந்து எனக்குலாம் இட்ஸ் அ கிக்காஸ் மாதிரி தான். இட்ஸ் வெரி குட். அது இவ்வளோ தூரம் வந்தது இட்ஸ் கிரேட். ஷீஸ் பீன் அ கிரேட் கண்டென்ட். ஷீஸ் கிவன் கிரேட் கண்டென்ட். அது யாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க.
அவளை வச்சு அவ்வளோ கண்டென்ட் வாங்கியிருக்காங்க, அவ்வளோ கண்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை விட ஐ டோன்ட் திங்க் ஷீ கேன் ப்ளே அ குட் கேம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஆஷா. ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் யூ பின் அ பிக் சப்போர்ட் டு தெம். அண்ட் அவங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அண்ட் வி விஷ் தட் ஷுட் கண்டினியூ ஃபார் எவர். ஒன் மோர் டைம் ஃபார் ஆஷா ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். Behind Woods Prajan and Sandra Fans Festival, title sponsor Saubhagya Home and Kitchen Appliances மற்றும் Let's Go Holidays Travel Beyond Boundaries. Powered by MCR Pure Cotton Club Formals and Casual Shirts, Karthipuram 200-acre township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும். Next phase, next generation skincare using small molecule science for Gen Z audience. Air fiber Wi-Fi, all in one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. மற்றும் Velamal Nexus, dedicated to excellence. Saubhagya Home and Kitchen Appliances and Lexco Holidays presents Behind Woods Prajan and Sandra Fans Festival. Powered by MCR Pure Cotton Club, Karthipuram, Coimbatore 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant. Next phase, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Velamal Nexus.